Hi friends, welcome to Sue Smart Workshop. இன்னைக்கு வந்து சாரி பிளவுஸ் எப்படி நம்ம கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கஸ்டமர் வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் பிளவுஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது ஃபிட்டிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த மெஷர்மெண்ட் வச்சு எப்படி நம்ம ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் கட் பண்ணுறதுக்காக நான் வந்து 1/2 inches பாட்டமில் இது லைனிங் நான் கட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் 1/2 inch மாத்திரம் பாட்டம் ஸ்டிச்சிங்காக எடுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பிளவுஸோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து பிளவுஸோட ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்குது மெஷர்மெண்ட் பார்த்துட்டு அந்த மெஷர்மெண்ட்க்கு மார்க் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ எடுத்திருக்க மெஷர்மெண்ட் வந்து 15 வந்திருக்கு. எனக்கு ஃபுல் லென்த் ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் 15 inches இருக்குது. ஸோ நான் 15 inches வந்து எக்ஸாக்டாக அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பாட்டமில் ஆல்ரெடி ஸ்டிச்சிங்காக நான் விட்டுருக்கிறேன். அதனால 15 டைரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடு எவ்வளோ இருக்குது அதே மாதிரி தான் வைக்க போகிறோம். நாலாக எல்லாம் டிவைட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா பேக் பீஸ் எனக்கு எவ்வளோ இருக்குது அந்த மெஷர்மெண்ட்டுன்னு நான் பார்த்து வைக்கிறேன். பாருங்க, அந்த ஸ்டிச்சிங் எண்டுலேருந்து இந்த ஸ்டிச்சிங் சைடு ரெண்டு சைடு மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சுட்டு டேப்பு எவ்வளோ இருக்குது அதில் நம்ம ஹாஃபாக பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு 21 இருந்தது டோட்டல். அதனால நான் 10.5 வைக்க போகிறேன், half of that. இப்போ வந்து வேஸ்ட் சைட்லேருந்து பாட்டம்லேருந்து நீங்கள் கரெக்டாக ஸ்டிச்சிங் பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நெக் இன்னும் கொஞ்சம் டீப் கேட்டிருக்காங்க. அவங்க இன்னும் 3 inches எக்ஸ்ட்ரா டீப் கேட்டதுனால இங்கே நான் மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து வேஸ்ட் பார்ட் இந்த மாதிரி ஹாஃபாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்கு சென்டர் பார்ட்டு எவ்வளோ இருக்குது நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்து க்ளீனாக அங்கேயும் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து க்ளீனாக ப்ளேஸ் பண்ணிக்கணும் அந்த லைனிங் கிளாத் மேலே. இந்த மாதிரி அயர்ன் போட்ட மாதிரி க்ளீனாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். இது வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். இது வந்து டாட்டுக்கான 1 inch எக்ஸ்ட்ரா இப்படி மார்க் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்க்கு 1 mark அண்ட் தென் டாட்டுக்காக 1 mark. இப்போ இதை க்ளீனாக அயர்ன் போட்ட மாதிரியே நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் பேக் பீஸ். இந்த மாதிரி க்ளீனாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் டாப்பில் வந்து லைன் போட மறந்துட்டேன். ஸோ நான் அங்கேயும் ஒரு மார்க் போட்டு வச்சுக்கிறேன் ஷோல்டர் சைடில். நம்மளுக்கு டிசைன் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஷோல்டர் அண்ட் தென் நெக்கோட டெப்த் எவ்வளோ இருக்குது அது மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணணும். இந்த மாதிரி டூல் வச்சு நீங்கள் அங்கே ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் ஷேப் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நான் லைன் போடலை, இங்கே லைன் போடுறேன் நான். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது மூவ் ஆயிருந்தாக்கா கிளாத்து மெஷர்மெண்ட் வந்து எக்ஸாக்டாக வராது. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த டூல் வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் எங்கே இருக்குது அதுக்கு மேலேயே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க, இது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது, இதே ஃபிட்டிங்கில் எங்களுக்கு ஸ்டிச் பண்ணிடுங்கன்னு கேட்டப்போ இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஆர்ம் லைன் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க க்ளீனாக வந்திருக்கு ஆர்ம் ஷேப்பு. அதுக்கு மேலே நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன். இப்போ வந்து வேஸ்ட் அண்ட் தென் ஆர்ம் ஷேப்புக்கு
லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். நம்ம ஸ்டிச்சிங்காக துணியெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம இதுலயே எதுவுமே விடலை. இப்போ வந்து நெக்கோட மார்க்கிங், நெக்கு நம்மளுக்கு எப்படி வேணும் ஷேப்பு, நான் வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்த மாதிரி டிசைன் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால டாப் நெக்கோட விட்த் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நெக்கோட லென்த் எவ்வளோ வேணும், அவங்க டீப் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து டீப் நான் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு அங்கே மட்டும் ஒரு மார்க்கிங் போடுறேன். பாருங்க, இவ்வளோ வரைக்கும் டீப் கேட்டாங்க அவங்க. இங்கே வரைக்கும் ஒரு மார்க்கிங் போட்டுட்டு இப்போ நான் ஸ்கொயராக மார்க் பண்ணி எடுக்கிறேன் நெக்கோட லென்த்து. இது வாட்டர் டாப் நெக் மாதிரி டிசைன் இருக்கிறதுனால ஸோ நெக்கோட விட்த் வந்து நான் 1 inches எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறேன். 1 inches எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வெளியில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்கோட ஷேப் கொடுக்கலாம். இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்க, நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ எக்ஸாக்டாக வருதா என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து ரெடிக்கான மார்க்கிங். பாருங்க, இங்கே சைடு கரெக்டாக வந்திருக்கு மெஷர்மெண்ட். நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வாட்டி மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கோங்க. இந்த விட்த், இந்த டிசைனுக்கு ஷோல்டர்லேருந்து கீழே விட்த் வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். பாருங்க, மார்க் டு மார்க் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இது பாருங்க, இங்கே எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சிங்க்கு நான் அதில் விடல, நான் மார்க்கிங்கில் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன். இங்கே ஆர்ம் ஹோல் ஷேப்லேயும் 1/2 inches எக்ஸ்ட்ரா ஃபார் ஸ்டிச்சிங்க்கு எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நெக் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஃபேஸிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இல்லை பைப்பிங் கூட கொடுக்கலாம். ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் ஏதாவது சாரி பீஸ் இருந்ததுன்னா பைப்பிங் கூட கொடுக்கலாம். இது நான் நெக் பார்ட்டில் 1/2 inch வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுருக்குறேன். பாருங்க, பேக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக் ஷேப்பும் இந்த மாதிரி வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஸ்லீவ்ஸ் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். பாய்.